வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சிறுமியை கூட்டாக வன்கொடுமை செய்து கொன்று சாக்கு மூட்டையில் கட்டியெறிந்த கும்பல். இளைஞருக்கு ஊரவர்கள் செய்த சம்பவம். பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அருகே குண்டுவெடிப்பு. சம்பவத்தால் பரபரப்பு. திருப்பதி ஏழுமலை யானை தரிசிக்க நடந்தே சென்ற 116 வயது மூதாட்டி அதிசயிக்கும் பக்தர்கள். இலங்கையை உலுக்கிய நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம். சொல்லப்படாத தகவல்கள், கண் தோண்டியும் கொலை. பாத யாத்திரை குழுவிலிருந்து அகற்றப்பட்ட சுப்பிரமணிய நாய் கதிர்காமத்தை சென்றடைந்தது. கொழும்பு கோட்டையில் தடம் புரண்ட தொடர்ந்து நடுத்தெருவில் நிற்கதியான பயணிகள். பாதசாரி கடவையில் வீதியை கடந்து சென்ற ஒருவரை மோதி தள்ளிய 2 வாகனங்கள். புளியங்குளத்தில் ஒருவர் பலி. ஓய்வு குறித்து ரொனால்டோவின் நிதான பதில். கண்ணீரில் ரசிகர்கள். நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சைக்கு பிறகு பிரேட்டிசலோன் அசிட்டேஸ் மருந்து வழங்கப்பட்டதால் பார்வையிழந்த நோயாளர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன்படி நோயாளி ஒருவருக்கு தலா 1 மில்லியன் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடந்த 2023 3ஆம் மாதம் 3ஆம் தேதி முதல் அதே ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் குறித்த மருந்தை பயன்படுத்தியதால் சில நோயாளர்களின் பார்வை இழக்கப்பட அல்லது மேலும் பலவீனமடைந்த சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் முடிவுகளின் அடிப்படையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் பார்வையிழந்த 17 நோயாளர்களுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக குறித்த காலப்பகுதியில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையை தவிர்ந்த ஏனைய வைத்தியசாலைகளில் கண் சத்திர சிகிச்சையின் போது இந்த மருந்து பயன்படுத்தியதால் கண் பாதிப்புக்குள்ளான நோயாளர்கள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப குழுவினரால் பார்வையிழந்த மேலும் 4 நோயாளர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு அந்த 4 நோயாளர்களுக்கும் தலா 1 மில்லியன் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பெய்து வரும் இடைவிடாத கனமழை காரணமாக மேற்பாடி கல்லாடியில் உள்ள சுரங்கப்பாதை கட்டுமான பகுதியில் இன்று பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த விபத்தில் சிக்கி இதுவரை 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள். கேரள மாநிலம் முழுவதும் தற்போது பரவலாக கனமழை பெய்து வரும் வேளையில் வயநாடு அருகே உள்ள மீனாட்சி பாலத்துக்கு அருகாமையில் அமைந்துள்ள சுரங்கப்பாதை கட்டுமான பகுதியில் இந்த எதிர்பாராத அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட உடனே கல்பேட்டானாவைச் சேர்ந்த தீயணைப்பு படையினரும் உள்ளூர் பொதுமக்களும் இணைந்து சம்பவ இடத்தில் முதற்கட்ட மீட்பு பணிகளை மேற்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து மீட்பு பணிகள் மேலும் துரிதப்படுத்த மீனங்காடி மற்றும் கோழிக்கோட்டையைச் சேர்ந்த தேசிய பேரிடர் மீட்பு படை குழுக்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளார்கள். இந்த இடிபாடுக்குள் சிக்கியிருந்த ஹரிஸ்குமார், சஞ்சய் தாக்கூர், திலீப், சுயா ஜாதவ், ரஜின் குமார், குஞ்சே மற்றும் சந்தோஷ்குமார் ஆகிய 7 தொழிலதிபர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு தற்போது சிகிச்சைக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மண்ணிற்கு மேலும் சில வாகனங்களும் பல தொழிலாளர்களும் சிக்கி இருக்கலாம் என்று பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதால் சம்பவ இடத்தில் மீட்பு பணிகள் தற்போது முழுவீழ்ச்சி நடைபெற்று வருகின்றன. கேரளாவில் பெய்து வரும் தொடர் மழையால் ஏற்பட்டுள்ள இந்த நிலச்சரிவுகள் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மண்ணுக்குள் சிக்கியுள்ள மற்றவர்களை பத்திரமாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தற்போது கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த பாதிப்பு பகுதியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டு 4 பேர் உயர்ந்த நிலையில் 7 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வரும் சூழலில் அந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் தற்போது கிராமங்களை விட்டு அருகிலுள்ள பள்ளிகளில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேஸ்வர சுவாமியின் அருளை பெறுவதற்காக 116 வயது மூதாட்டியொருவர் நடந்தே திருமலைக்கு சென்ற நிகழ்வு இந்தியா முழுவதும் உள்ள மக்களை கவர்ந்துள்ளது. கர்நாடகாவைச் சேர்ந்த பக்தரான நவநீதம்மா மேற்கொண்ட இந்த பயணம் பக்தர்கள், ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஆந்திர பிரதேச முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு ஆகியோரின் பாராட்டை பெற்றுள்ளது. அவரது இந்த புனித பயணம் தொடர்பான காணொலிகள் சமூக ஊடகங்களில் தற்சமயம் வைரலாகி வருகின்றன.
116 வயதான போதும் ஏழுமலையானை காண வெளிப்படுத்திய மன உறுதியும் பக்தியும் பலரும் பாராட்டி வருகின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நம்பிக்கையின் அடையாளமாக மேற்கொள்ளும் பாத யாத்திரையான திருப்பதி திருமலை கோயிலுக்கான மலை பயணத்தை அவர் தனது குடும்பத்தினருடன் இன்று வெற்றிகரமாக நிறைவு செய்தார். மூதாட்டியின் அசாதாரணமான அர்ப்பணிப்பால் நிகழ்ந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நவநீதம்மா மற்றும் அவரது குடும்பத்திற்கு திங்கட்கிழமை அதிகாலை சிறப்பு தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இந்த செயல் அந்த முதிய பக்தரை தனது உத்வேகத்தை அளிக்கும் புனித பயணத்தை நிறைவு செய்த பின்னரும் வெங்கடேஸ்வர சுவாமியின் எவ்வித சிரமமுமின்றி நிம்மதியாக தரிசிக்க வழிவகுத்தது. இந்நிலையில் நம்பிக்கையில் மன உறுதியும் வயதை கடந்து செயற்படக்கூடிய என்பதற்கு நவநீதம்மாவின் இந்த பயணம் ஒரு சிறந்த சான்றாக அமைந்துள்ளது. உலகளாவிய ரீதியில் பேசுபொருளாக மாறியுள்ள சுப்பிரமணியம் என அழைக்கப்படும் நாய் அதன் உரிமையாளரால் பாத யாத்திரை குழுவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு போலீசாரின் அனுமதியுடன் முச்சக்கர வண்டி மூலம் கதிர்காமத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. தகவல்களின்படி குறித்த நாயின் உரிமையாளர் செல்வச்சென்னை முருகன் ஆலயத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி ஆரம்பிக்கப்பட்ட பாத யாத்திரையில் இணைத்திருந்தார். இந்த பாத யாத்திரையில் முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, கல்முனை, அக்கரைப்பற்று, திருக்கோவில், பொத்துவில் ஆகிய பகுதிகளின் வழியாக சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து நேற்று முன்தினம் இரவு பாடமையை சென்றடைந்தது. இந்நிலையில் தல யாத்திரை குழுவை வழிநடத்தியவருக்கு நாயின் உரிமையாளருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து உரிமையாளர் அந்த குழுவிலிருந்து விலகி பாணம பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் அவர் பாணம போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகி சுப்பிரமணியம் என பெயரிடப்பட்ட இந்த நாய் தாம்படுத்து செல்ல பிராணி என்றும் யாத்திரையின் போது தொடர்ந்து தம்முடன் வந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் பாத யாத்திரை குழுவில் இருந்த ஒருவர் இந்த நாயை பயன்படுத்தி பல்வேறு மோசடியில் ஈடுபட்டதாகவும் எனவே நாயை தம்மிடம் கதிர்காமத்துக்கு அழைத்துச் செல்ல விரும்புவதாகவும் போலீசாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து போலீசார் வழங்கிய அனுமதியின் பேரில் நேற்று காலை முச்சக்கர வண்டி மூலம் நாயை அதன் உரிமையாளர் கதிர்காமத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இதேவேளை இந்த நாய் தொடர்பாக முன்னதாக கல்முனையில் முஸ்லிம் ஒருவர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவத்தில் அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்ற பிடியாணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் இச்சம்பவம் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இரு மதங்களையும் சேர்ந்த சிலர் ஒருவரையொருவர் இழிவுபடுத்தும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சவுதி அரேபியாவில் வசிக்கும் இந்து இளைஞர் ஒருவர் முஸ்லிம் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் பதிவு வெளியிட்டதாகவும் கூறப்படும் சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இச்சம்பவம் சமூக ஊடகங்களில் மத உணர்வுகளுடன் தொடர்பட்டு பரவலாக பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்திலிருந்து ரம்புக்கடை நோக்கி பயணிக்க இருந்த தொடர்ந்து பெட்டியொன்றில் தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவமானது நேற்று பிற்பகல் 4:50 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து நடந்த கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்தின் மேடைக்கு அருகில் வந்து கொண்டிருந்த போதே இந்த தடம்புரல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தின் காரணமாக கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்துக்கு 4 தொடர்ந்து மேடைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கொழும்பு கோட்டையிலிருந்து ஆரம்பமாகும் பல தொடர்ந்து சேவைகள் தாமதமாக ஏற்படக்கூடும் என்றும் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாதசாரி கடவையில் வீதியை கடந்து சென்ற இருவரையும் இருபுறமும் கடந்து வந்த சாகசங்கள் மோதி தாக்கியதில் புளியங்குளத்தில் ஒருவர் பலியாகியுள்ளார். குறித்த சம்பவம் புளியங்குளம் எரிபொருள் விற்பனை நிலையத்துக்கு முன்பாக 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வவுனியாவிலிருந்து அதிவேக யாழ் நோக்கி வந்து கயஸ்ரக வாகனம் ஒன்று குறித்த பாதசாரி கடவை ஊடாக வீதியை கடக்க ஒருவர் மீது மோதியுள்ளது. இதன்போது கயஸ் வாகனத்தால் மோதி தூக்கி எறியப்பட்ட நபரை யாழிலிருந்து வவுனியா நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்த கார் மோதியதில் காரின் சக்கரங்கள் குறித்த நபரை மீது ஏறி எச்சரித்துள்ளது. இச்சம்பவத்தில் சுமார் 55 வயதுடைய சுமார் 55 வயது மதிக்கத்தக்க ஆணொருவர் கடுமையான காயங்களுக்குள்ளாகி உழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து புளியங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலகக்கிண்ண கால்பந்து தொடரில் பரபரப்பான சுற்றில் ஸ்பெயின் அணிக்கு எதிரான போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் போர்த்துகல் அணி அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறியுள்ளது. போட்டியின் கடைசி நிமிடங்களில் ஸ்பெயின் அணியின் மாற்று ஆட்டக்காரர் மைக்கேல் மெரினா அடித்த ஒரு கோல் போர்த்துகேலின் உலகக்கிண்ண கனவை கலைத்துள்ளது. இதுவே தனது கடைசி உலகக்கிண்ண தொடர் என்பதை உறுதிப்படுத்திய போர்த்துகல் அணியின் நட்சத்திர வீரர் 41 வயதான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது சர்வதேச கால்பந்து எதிர்காலம் குறித்து இப்போது அவசர முடிவு எதுவும் எடுக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். போட்டிக்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய அவர் உலக கிண்ணத்திலிருந்து இப்படி வெளியேறுவது வருத்தமளிக்கிறது. நான் எனது முழு திறமையையும் வெளிப்படுத்தினேன். எனது மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் விளையாடியிருக்கிறேன். இது எனது கடைசி உலக கிண்ணம் என்பதில் மாற்றமில்லை. ஆனால் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவது குறித்து அவசரமாக எந்த ஒரு முடிவையும் நான் எடுக்க மாட்டேன்.
குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டு நிதானமாக யோசித்து முடிவெடுப்பேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் போர்த்துகல் அணிக்காக தாம் பெற்ற வெற்றிகளை குறித்து பெருமிதம் தெரிவித்துள்ள ரொனால்டோ 2026 வென்ற ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் பட்டம் தனக்கு உலக கிண்ணத்துக்கு இணையானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தோல்வி குறித்து போர்த்துகல் அணியின் பயிற்சியாளர் ரோபர்ட் மார்டினஸ் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். அவருடன் பணியாற்றிய அனுபவம் குறித்து பேசிய ரொனால்டோ, மார்டினஸ் ஒரு சிறந்த மனிதர் மற்றும் சிறந்த பயிற்சியாளர் என்று பாராட்டியதோடு அவரது எதிர்காலத்துக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். உலக கிண்ணத்திலிருந்து வெளியேறினாலும் போர்த்துகல் அணி வீரர்கள் அனைவரும் தலைநிமிர்ந்து பெருமையோடு வெளியேறலாம் என்று கூறி ரொனால்டோ தனது போட்டியை நிறைவு செய்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 2 நாட்களாக இடம்பெற்ற கலவரத்தில் 7 சிறை அதிகாரிகள் உட்பட மொத்தம் 27 பேர் உயிரிழந்துள்ளார்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த விடயங்களானது தற்போது பேசு பொருளாகியுள்ளது. இந்த சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய கடற்தொழிலாளர்கள் மற்றும் வெளிநாட்டு பெண்மணி ஆகியோர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தற்போதைய நிலையில் இந்த சிறைச்சாலையில் பெரும்பாலும் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களே தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. சிறையில் நடைபெற்ற போதைப்பொருள் வர்த்தகத்தை முறியடிக்கச் சென்ற மந்த போலீஸ் எனப்படும் சிறப்பு படையினருக்கும் கைதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலே இந்த பாரிய கலவரத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக தெரிய வந்துள்ளது. கடந்த காலங்களில் இலங்கை சிறைகளில் தமிழ் அரசியல் கைதிகள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்ட கொடூர வரலாறுகள் குறித்தும், குறிப்பாக குட்டிமணி, ஜெகன் மற்றும் தங்கதுரை ஆகியோரின் கண்களை தோண்டி எடுக்கப்பட்ட கோர சம்பவம் குறித்தும் தற்போது பேசப்பட்டு வருகிறது. மேற்கு வங்காள மாநிலம் தெற்கு பார்கனஸ் மாவட்டம் சூரியபூர் கிராமத்தைச் சேர்ந்த 12 வயது சிறுமி நேற்று முன்தினம் மாலை தனது தோழியின் பிறந்தநாள் விழாவுக்கு பரிசு வாங்க கடைக்கு சென்றுள்ளார். அப்போது சிறுமியை பின்தொடர்ந்து சென்ற 4 பேர் கொண்ட கும்பல் சிறுமியை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார்கள். பின்னர் சிறுமியை கொலை செய்துவிட்டு உடலை சாக்கு மூடையில் கட்டி குளத்துக்கு அருகே வீசியுள்ளார்கள். இதனிடையே கடைக்கு சென்ற சிறுமி வீடு திரும்பாதால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளார்கள். பின்னர் சிறுமியை பின்தொடர்ந்து சென்ற 4 பேரில் ஒருவரை குடும்பத்தினர் கண்டுபிடித்துள்ளார்கள். அவரிடம் கேட்டபோது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து விட்டதாக கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த குடும்பத்தினர் அந்த இளைஞரை அடித்துக் கொன்றார்கள். மேலும் அப்பகுதியில் உள்ள சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். பின்னர் சாலையில் டயர்களை தீ வைத்து எரித்து எஞ்சிய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தலைமறைவாகியுள்ள எஞ்சிய குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றார்கள். புது தொழில்கள் எருமை தயிர் என்ற பெயரில் பெரும் மோசடி. பருத்தித்துறை நகரசபை பொது சுகாதார பரிசோதக திடீர் சோதனைகள் எருமை தயிர் என்ற பெயரில் விற்பனைக்காக வந்திருந்ததாக கூறப்படும் பெருமளவிலான தயிர் சட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நடவடிக்கையின் போது தரநிலைகள் மற்றும் பொது சுகாதார விதிமுறைகளை மீறியதாக சந்தேகிக்கப்படும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் வெளிமாவட்ட வியாபாரிகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நுகர்வோர் அனைவரும் உணவுப் பொருட்களை வாங்கும் போது அவற்றின் தரம், உற்பத்தியாளர் விவரம் மற்றும் காலாவதி திகதியை கவனமாக சரிபார்த்து வாங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பயணித்த வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உலகளாவிய எரிபொருள் போக்குவரத்தில் ஹார்முஸ் நீரிணையின் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்நிலையில் அமெரிக்காவுடனான தற்காலிக போர் நிறுத்த உடன்படிக்கை நிலவி வந்த சூழலில் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க தாக்குதலுக்கு முன்னர் நிலவிய சூழல் இன்னும் முழுமையாக திரும்பவில்லை என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. எனவே ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் ஈரான் அறிவிக்கும் கடல் வழியை பின்பற்ற வேண்டும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஓமான் அருகே பயணித்து வர்த்தக கப்பல் ஒன்றை அடையாளம் தெரியாத ஏவுகணை தாக்கியதாக பிரித்தானிய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. எனினும் ஹார்முஸ் நீரிணை வழியாக சென்ற 2 வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாகவும் அவற்றில் ஒரு கப்பல் தாக்குதலுக்குள்ளாகி ஓமான் கடற்கரையில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். 2 கப்பலும் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளதாகவும், எனினும் உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் தாக்குதல்களை நிறுத்துவதற்காக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வார கால உடன்படிக்கை காலாவதியான நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் சிரியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அந்நாட்டு ஜனாதிபதியை சந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் தலைநகர் டமாஸ்கஸில் அடுத்தடுத்த பயங்கர குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. சிரியா ஜனாதிபதி அகமது அல் ஷாராவை சந்திப்பதற்காக அங்குள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் நுழைந்த சில நிமிடங்களிலேயே நகரின் மையப்பகுதியில் இந்த வெடிப்புச் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. டமஸ்கஸின் மையப்பகுதியில் அமைந்துள்ள போர் சீசன் ஹோட்டலுக்கு அருகிலேயே இந்த 2 குண்டு வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக சிறிய ஊடகங்கள் செய்தி தெரிவித்துள்ளன.
சிரியாவுக்கு சென்றுள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி மைக்ரோன் இந்த ஹோட்டலிலேயே தங்கியிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்திலிருந்து பெருமளவில் புகை மூட்டம் எழும்புவதாக காணக்கூடியதாக இருந்தது. வாகனம் ஒன்று தீப்பற்றி எரிவதுடன் வீதிகளில் இரத்த கதைகள் பறிந்திருப்பது போன்ற காட்சிகளும் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. எனினும் இதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அல்லது காயமடைந்தோர் குறித்த விவரங்கள் உறுதியாக வெளியாகவில்லை. இத்தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் உரிமை கோரவில்லை என்பதுடன் சிறிய அதிகாரிகளும் இது குறித்து உடனடியாக எவ்வித உத்தியோகபூர்வ கருத்துக்களையும் வெளியிடவில்லை. இந்த திடீர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மாக்ரானுக்கு எவ்வித ஆபத்துக்களும் ஏற்படவில்லை என்றும் அவர் முற்றிலும் காயமடைவதிலிருந்து தப்பியுள்ளதாகவும் பாரிஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் திட்டமிட்டபடி பிரான்ஸ் ஜனாதிபதியின் சிரியாவுக்கான உத்தியோகபூர்வ பயணங்களில் எவ்வித மாற்றமின்றி தொடரும் என்றும் பிரான்ஸ் அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.